ஓகே, ஓகே. ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போலாம். இப்ப இந்த ரிலேட்டட் டூ மெமரி சிபியூ ரிசோர்ஸஸ் ரிலேட் பண்ணி தான் நம்ம இன்னொரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாட் அட் ஃபீச்சர்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு விசென்டர்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்றோம்? எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹாட் அட் ஃபீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஎம்ம நான் வந்து ஷட் டவுன் பண்ணாம ரிசோர்ஸஸ எப்படி ஆட் பண்ணலாம்? ஐ மீன் ஆட்டோ ஃபீச்சர் நான் எனேபிள் பண்ணா, அந்த விஎம் ஷட் டவுன் ஆகாமலே என்னால இன்கிரீஸ் பண்ண முடியும். ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ண முடியும். அதுதான் ஆட்டோ ஃபீச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா ப கம்பெனிலயும் இது வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ ச நெறைய கம்பெனில இத வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஆட்டோ ஃபீச்சர்ன்றத. இந்த ஆட்டோ ஃபீச்சர் செம்ம சூப்பரான ஃபீச்சரு VMware குடுக்குது. பட் ஏன் இத டிசேபிள் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக அந்தந்த கம்பெனில செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக செக்யூரிட்டி இஷ்யூ வந்து வந்துரக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அத எனேபிள் பண்ண மாட்டாங்க. அத வந்து எப்பவுமே டிசேபிள் பண்ணி தான் வப்பாங்க. ஆனா, சில கம்பெனில அத எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ, இப்ப எப்படி அத பண்ணலாம்? ய பார்க்க போறோம். ஏன் இப்ப வந்து ஹாட்டட் ஃபீச்சர் எப்பலாம் வந்து தேவைப்படும்? இப்ப ஒரு சர்வர் கமிஷன் நான் பண்றேன். ஒரு ரெக்வெஸ்ட் வருது. ஒரு சர்வர் கமிஷன் பண்றேன். அப்பவே என்னால ஹாட்டட் ஃபீச்சர் எனேபிள் பண்ண முடியுமானா? முடியும். இல்ல நான் சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். நான் அப்ப ஆப்ஷன் எனேபிள் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வந்து ஒரு சர்வரு அ லேட்டர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த விஎம்க்கு வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்டின்னாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப அது எப்படி பண்ணலாம்? அத அதனால என்னென்ன யூசேஜ் இருக்கு? ஐ மீன் என்னென்ன அ அத பண்ணா நம்மளுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு என்றதையும் நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஒரு ஹாட்டட் ஃபீச்சர் ஒரு மெமரி எடுத்துக்கலாம். ஒரு மெமரிக்கு வந்து ஒரு 4 ஜிபி இருக்கு. ஆ அந்த 4 ஜிபி அதே சேம் யூசர் கான்செப்ட் தான். யூசர் வந்து எனக்கு என்ன சொல்றான்னா, 8 ஜிபி வந்து எனக்கு வந்து வேணும். 4 ஜிபி எனக்கு பத்தல. பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கு. என்னோட அப்ளிகேஷன்லாம் ஸ்லோவா இருக்கு. ரன் ஆகுறதுல. அப்படின்னு சொல்ட்டு சொல்றாங்க. அப்படின்னும்போது, நான் என்ன பண்ணலாம்? விஎம்ம ஷட் டவுன் பண்ணாம, டவுன் டைம் வாங்காம, அவங்க கிட்ட அவங்களுக்கு நான் இன்கிரீஸ் பண்ணி தர முடியும் அவங்க சர்வர. அதுதான் ஹாட் அட் எனேபிள் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹாட் அட் ஃபீச்சர் அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி இப்பன்னு நான் காமிக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செக் பண்ணணும்? ப்ரீ ரெக்விசிட் என்னலாம் இருக்கு? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஓகே. நானே சொல்லிடுறேன். சேம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம டவுன் டைம் கேட்டோம். அதுல இது தேவையில்ல. டவுன் டைம் நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா சர்வர என்ன பண்ண போறதில்ல நம்ம ஷட் டவுன் பண்ண போறதில்ல. சர்வர் ஆன்லைன்ல தான் இருக்க போது. அதனால நம்மளுக்கு அது தேவையில்ல. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ESXi ஹோஸ்ட்ல என் அந் என் இந்த விஎம் எந்த ESXi ஹோஸ்ட்ல லொகேட் ஆகியிருக்கோ, எதுல புரோவிஷன் பண்ணியிருக்கோமோ, அந்த ESXi ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்கா? ஓகே. நான் இப்ப சிபியூ இன்கிரீஸ் பண்ண போறேன்னா, ஓகே. அதுக்கு ரிசோர்ஸ் இருக்கா? ஓகே. மெமரி இன்கிரீஸ் பண்ண போறேன்னா, அதுக்கு ரிசோர்ஸ் இருக்கா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். ஓகே. ஸ்னாப்ஷாட், ரிசோர்ஸ் செக் பண்ணிட்டு, அப்புறம் எஃப்டி எனேபிள் ஆகியிருக்கா? அப்படின்னும் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் எஃப்டி வந்து எல்லா விஎம்க்கும் எனேபிள் பண்ண மாட்டோம். அதனால அது அ ரொம்ப லெஸ் செக் தான் அது. ப்ரீ ப்ரீ ரெக்விசிட் செக் தான். அதுக்கு ரொம்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு இல்ல. அது எனேபிள் ஆகி இருந்தா மட்டும் தான் நீங்க செக் பண்ணுவீங்க. ஸோ இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஹாட்டட் ஃபீச்சர் எனேபிள் பண்ண போறோம். ஹாட்டட் ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்றது? அப்படின்றத தான் நான் இப்ப சொல்லப் போறேன். சேம் விஎம் போங்க, எடிட் செட்டிங்ஸ். ஓகே. ஸோ இப்ப என்ன சிபியூ, மெமரி அகைன் என்னவா இருக்கு? கிரேட் அவுட்டா இருக்கு. நம்மளால எந்த சேஞ்சஸும் இங்க பண்ண முடியாது. கிரேட் அவுட் அப்டின்னா என்ன அப்டின்னா, எதுவுமே பண்ண முடியாது. இது மாதிரி வந்து எந்த அந்த ஆப்ஷன் டிக்ரீஸோ, இன்கிரீஸோ இல்ல இது மாதிரி ஒரு மாரி கிரேடா இருக்கிறத டெர்ம் தான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஆ ஐடில கிரேட் அவுட் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்டின்னா, அந்த ஆப்ஷன என்னால எதுவுமே பண்ண முடியல.
அப்படின்னா கிரேட் அவுட். ஓகேவா? இது கிரேட் அவுட்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? சர்வரை ஷட் டவுன் பண்ண போறேன். இந்த சர்வர் வந்து சர்வர் கிரியேட் பண்ணும்போதும் பண்ணலாம். நான் சர்வர் டெலிவர் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூசர் வந்து அந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்கனாலும் நம்ம பண்ணலாம். இப்ப சர்வர் ஷட் டவுன் பண்றேன். ஒரு சின்ன டவுட். யா, கேளுங்க. மியூட்ல இருக்கீங்க. யாரு? ஹலோ, கேக்குதுங்களா? யா, இப்ப கேக்குது. கேளுங்க. இல்ல, நீங்க மியூட்ல. ஸோ இன்கேஸ் ஹலோ, இப்போ கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து இப்போ கரண்ட் EXSல இப்போ சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் இல்லைன்னா ஸோ வேற EXSல மைக்ரேட் பண்ணுவாங்களா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரிசோர்ஸ் ஆ இன்க்ரீஸ் விஎமோட ரிசோர்ஸ் இன்க்ரீஸ்? ம், ம். அது மாரி பண்ணுவோம். இப்ப எப்படின்னா, ஓகே, ஸோ அதுக்கு வந்து இப்போ டவுன் டைம் ரெக்கார்டா இல்லையா? லைவ் மைக்ரேட் எப்படி அது பாசிபிள்? லைவ் மைக்ரேட்டுக்கு நம்மளுக்கு டவுன் டைம் தேவையில்ல. ஓகே. ம். யா. 1 செகண்ட். ஓகே. யா. ஸோ லைவ் மைக்ரேஷன், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம லைவ் மைக்ரேஷன் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சர்வரை வந்து நான் மூவ் பண்றேன், விமோஷன் பண்றேன், இல்ல எஸ்விமோஷன் பண்றனாலுமே எனக்கு டவுன் டைம் தேவையில்ல மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் அந்த அந்த நான் இப்ப மைக்ரேஷன் டாபிக் போக விரும்பல. உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணல. ஆனா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். நம்மளுக்கு டவுன் டைம் தேவையில்ல மைக்ரேஷனுக்கு. லைவ் மைக்ரேஷனுக்கு. ஓகே. ஓகே. ஸோ இன்கேஸ் நம்ம ம். வந்து அவேர்னஸ் இல்லாம நம்ம ப்ரெசென்ட் EXSல சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் மிஸ்டேக்கன்லி நம்ம ஓவர் கமிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எக்ஸிஸ்டிங் விஎம்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஓவர் கமிட் பண்ணிட்டாலே கண்டிப்பா ஆகும் தான். எக்ஸிஸ்டிங் விஎம் ஆகுது என்றத விட, அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது வந்து 90% வரைக்கும் நான் மெமரி யூஸ் பண்ணிட்டேன். ஒரு இஎஸ்எக்ஸ்ஐல ஒரு 10 விஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 விஎம்ல ஒரு 5 லினக்ஸ் சர்வர் போட்டிருக்கேன். நெறைய ஓடிட்டு இருக்கு. டாக்கர் இருக்கு. டிபி மேங்கோ டிபி இருக்கு. நெறைய டிபி டேட்டாபேஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அதுல வந்து 90% ஆஃப் மெமரி வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இப்ப ஒரு சர்வருக்கு திரும்பவும் நான் ஆட் பண்றேன். மெமரி நான் திரும்பவும் போட போறேன் அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? இஎஸ்எக்ஸ்ஐ உடைய அ இஎஸ்எக்ஸ்ஐ உடைய அந்த ரிசோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். நம்ம இங்க விஎம்க்கு குடுக்க இஎஸ்எக்ஸ்ஐ உடைய த்ரெஷோல்ட் 90%, 95% மேல ஆகும். ஸோ அது மாரி இருக்கிற டைம்ல, தேர் ஆர் சான்சஸ் ஃபார் த கிராஷ். ஓகே. ஓகே. இது மெமரிக்கு மட்டும் இல்ல, சிபியூக்கும் கிராஷ் ஆக நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி அதனால தான் நம்ம த்ரெஷோல்ட் லிமிட் பண்றோம். இந்த ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டுக்கும் 70% மேல ஆயிடுச்சா, ஓகே எனக்கு அலர்ட் வருதா, ஓகே ஐ ஹேவ் டு பி மேக் ஷூர் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்த்து ரிசோர்ஸ் ஒரு கிரியேட் பண்ணனாலும் சரி, அப்கிரேட் பண்ணனாலும் சரின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் த்ரெஷோல்ட் லிமிட் பண்றோம் எப்பவுமே நம்ப. ஓகே. இது இது வந்து 99 போயிருக்கு, 95 போயிருக்கு. எல்லா டைமும் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ கரெக்ட்டா ரன் ஆயிட்டு இருக்குமான்னா, ஆகாது. 95, 99லாம் சம்டைம்ஸ் கிராஷ் ஆயிடும் நம்மளுக்கு. அந்த லெவலுக்கு விடவே கூடாது நம்ம இஎஸ்எக்ஸ்ஐய. ஸோ விச் மீன்ஸ் ஹோஸ்ட் கம்ப்ளீட் டவுன் இஎஸ்எக்ஸ்ஐ ஆயிரும். கிராஷ் ஆச்சுன்னா, யோசிச்சு பாருங்க. ஒரு அந்த கிளஸ்டர்ல 2 இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் தான் இருக்கு. 2 இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டுக்கும் சேம் ரிசோர்ஸ் தான் இருக்கு. ஆனா ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ வந்து மெமரியோ இல்ல சிபியோ அதிகமாகி கிராஷ் ஆயிடுச்சுன்னா, ஆப்வியஸா என்ன பண்ணும்? அந்த விஎம்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆக ட்ரை பண்ணும். அதர் ஹோஸ்ட்க்கு போக. ஆனா அந்த ஹோஸ்டும் என்ன பண்ணும்? அதிகமா இருக்கும்ல.
அந்த ஹோஸ்ட் யூட்டிலைசேஷனும் 90 இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்? எல்லா விஎம்மும் ஆப்வியஸா எல்லா விஎம்மும் கிராஷ் ஆக தான் செய்யும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்கோம். மானிட்டரிங் டூல்னு ஒரு ஓகே. யா ஸோ மானிட்டரிங் இன்கேஸ் டூல்னு வந்து ஸோ அனதர் சாரி என்டர் பண்ணுது. ஸோ அந்த ஸ்பேர் ஹோஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ ஸ்பேர் ஹோஸ்ட்னு வச்சுக்கோன்னா 2 இட்ஸ் நாட் ஏ கிளஸ்டர்ல 2 ஸ்பேர் ESXi ஹோஸ்ட். ஹோஸ்ட் இருக்கு. யா ஓகே. கிளஸ்டருக்குள்ள இருக்கிற ஹோஸ்ட். ஸோ அது ஸோ செகண்ட் ஹோஸ்ட்ல வந்து ஆல்ரெடி விஎம்ஸ் இருக்கு. ஸோ இந்த விஎம் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ல இருக்க விஎம்ஸ் மைக்ரேட் பண்ண ட்ரை அந்த ஐ மீன் நெக்ஸ்ட் ஹோஸ்ட்டுக்கு ஜம்ப் ரிசோர்ஸ் ஆக இருந்தா தானே ட்ரை மைக்ரேட் பண்றதுக்கு. ஆகும். ஓகே. ஸோ இந்த விஎம் ஸ்டக் ஆயிரும். ஐ மீன் மைக்ரேட் அந்த செகண்ட் ஹோஸ்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க விஎம்ஸ் வந்து எதுவும் இம்பாக்ட் இருக்காது. அது கரெக்ட்டுங்களா? மட்டும் தான் ரன் ஆகும். அது மட்டும் தான் ரன் ஆகும். செகண்ட் ஹோஸ்ட்ல ஓகே. இருக்கிறதா ரன் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ல இருந்து மூவ் பண்ண முடியலல்ல, ரிசோர்ஸ் இல்ல இல்லையா? செகண்ட் ஹோஸ்ட் எனக்கு ரிசோர்ஸ் இல்ல. அதனால நீ அங்கேயே இரு. என்னோட இது வந்து இம்பாக்ட் பண்ணாதன்னு அதால மூவ் பண்ணவே முடியாது. ஓகே. ஃபைன். ஸோ ஆப்வியஸா என்ன ஆகும்? அந்த விஎம் எத்தனை ஒரு 20 விஎம், 30 விஎம் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லா கிராஷ் ஆயிடும். ESXi கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா ஒண்ணுமே பண்ண முடியாது. செகண்ட்ல ரிசோர்ஸ் இல்ல அப்படின்னா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப கிளஸ்டர்ல 2 ஹோஸ்ட் தான் அப்படி இருக்கு அப்படின்னா, எப்பவுமே வந்து நாட் ஒன்லி 2 ஹோஸ்ட் 4 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, அந்த கிளஸ்டருக்கு ஒரு ESXi ஹோஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு இவ்வளவுதான்றத எல்லா கம்பெனியும் செட் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனில 80% செட் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனில 75% செட் பண்ணியிருப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் த என்விரான்மென்ட். ஆனா, இது கண்டிப்பா இது பண்ணி ஆகணும். மானிட்டரிங் டூல்ன்னு எல்லா கம்பெனிலயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப எனக்கு இந்த ESXi ஹோஸ்ட் 80% அடிச்சிடுச்சு. இப்ப 80% மேல 81% வந்துடுச்சு அப்டின்னாலே, உடனே என்ன பண்ணும்? எனக்கு அந்த டூல் மானிட்டரிங் டூல் வந்து எனக்கு ஓகே இந்த சர்வருக்கு 80% மேல வந்துடுச்சுன்றது அலர்ட் ட்ரிக்கர் ஆகிடும். விசென்டர்லயும் அலர்ட் ட்ரிக்கர் ஆகும். சேம் வே அதுலயும் அலர்ட் ட்ரிக்கர் ஆகும். ஸோ இதுதான் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த லிமிட்டேஷன் அலர்ட் சிஸ்டம் இருக்கு. ஓகே. காட் இட். யாஹ்! ஓகே. ஸோ நம்ம இப்ப சர்வர் ஷட் டவுன் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து ஹாட்டட் எனேபிள் ஃபீச்சர் இல்ல இப்போ எனேபிள் பண்ணிடலாம். இதுல ஒரு டவுட் ஒண்ணு. இப்ப ம். ESXi வந்து எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. விஎம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஸ்டோரேஜ்ல தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு 20 விஎம்ஸ் இருக்குது. ம். ESXi வந்து நான் ரீபில்ட் பண்ணிடுறேன். அப்போ அந்த 20 விஎம்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆயிடுமா? எப்படி என்ன இதுக்கு வரும்? கிராஷ் ஆயிடும். உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது சர்வர் அப்போ. அவ்வளவுதான். நான் ஆனா திரும்ப ரீபில்ட் உங்ககிட்ட டேட்டா ஸ்டோர் இருக்கு. டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா டிஸ்க் எல்லாம். அத வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. பட் அது எவ்ளோ லாஸ் பாருங்க. இப்ப ஒரு புரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ESXi அவ்ளோ ஈஸியா வந்து கிராஷ் ஆகி விட்டுட்டோம். 95 இப்ப 99% எல்லா விஎம்மும் டவுன் டைம் எவ்ளோ டவுன் டைம் நம்ம லாஸ் ஆஃப் பிசினஸ் தானே. லாஸ் ஆகுதா இல்லையா அந்த பிசினஸ்க்கு புரொடக்ஷன் ஆகாம? ஓகே. அது ஓகே. பட் என்னால திரும்ப அந்த இத வந்து திரும்ப பண்ணலாம். நான் அந்த டிஸ்க் அது இருக்கு இல்லையா? பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டா ஸ்டோர்ன்றது தனியா அட்டாச் பண்றோம். ஸோ அதுலருந்து நம்ம பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே. பட் இதுவே வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். ஓகே. அது மாரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஓகே. ஓகே. ஸோ இப்ப வந்து ஹாட் ஆட் எப்படி எனேபிள் பண்றதுன்னு பாத்துடலாம். ஓகே. CPU இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுவா இருக்கா? ஐ மீன் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பிளாக் கலர்ல தெரியுதா? இப்ப ஹாட் ஆட் இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? CPU ஹாட் பிளக். எனேபிள் CPU ஹாட்டட் அப்டின்னா என்ன அப்டின்னா, இத நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்டின்னா, சர்வர் ஆன்ல இருக்கும்போதே, ஐ மீன் அப்ல இருக்கும்போதே, ஆன்லைன்ல இருக்கும்போதே என்னால இத வந்து ரிசோர்ஸஸ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப நான் எனேபிள் பண்றேன். ஓகே. கிளிக் ஓகே. ஓகே. இப்ப சர்வர் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஒண்ணொண்ணா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். இப்ப CPUக்கு மட்டும் தான் நான் ஹாட் ஆட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப சர்வர் ஸ்டார்ட் பண்றேன்.
ஓகே. சர்வர் வந்து ஆன்லைன் வந்துடுச்சு. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, சிபியூ சேஞ்ச் பண்ண போறேன். என்னால சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்த்துடலாமா? நம்ம ஹாட் ஆட்ன்ற ஆப்ஷன நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஆப்ஷன எனேபிள் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்ப நம்மளால இத சேஞ்ச் பண்ண முடியும். 2ல இருந்து நான் 3க்கு சேஞ்ச் பண்றேன். ஓகே. ஆ இது பாருங்க மெமரி உடைய ஹாட் ஆட் வந்து நான் எனேபிள் பண்ணல. அதனால நம்மளுக்கு அது ஸ்டில் வந்து கிரேட் அவுட்ல தான் காமிக்குது. நான் சிபியூ மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ண முடியுது? இத சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. 3 சிபியூ இப்ப போட்டிருக்கேன். ஓகே. இதுக்கு இப்ப ஹாட் ஆட் எனேபிள் பண்ணிட்ட பிறகு சர்வர் ஷட் டவுன் பண்ணனா நானு இன்கிரீஸ் பண்றதுக்கு? இல்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இ இதுக்கு டவுன் டைம் தேவைப்பட்டுச்சா நம்மளுக்கு? இல்ல. ஸோ இது வந்து டவுன் டைம் இல்லாம நம்ம எப்படி பண்ணலாம்? இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் ஹாட் ஆட வந்து நம்ம எனேபிள் பண்ணுவோம். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்க நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க எப்படி ஒரு மெமரி இன்கிரீஸ் பண்ணுவீங்க? ஷட் டவுனே பண்ணாம அப்படின்லாம் கேட்பாங்க. இல்ல அ அ என்னது இன்டைரக்ட்டா கேட்பாங்க. ஹார்ட்டட் ஃபீச்சர் எதுக்கு? என்னத்துக்காக அத பண்றோம்? நீங்க அத எனேபிள் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? அப்படின்லாம் இன்டைரக்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்க எப்படி கேட்டாலும் நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணணும். ஓகே. ஸோ 3 ஜிபி இன்கிரீஸ் பண்ணிட்டோம். ஓகே. நம்ம சிபியூ பார்த்துட்டோம். இப்ப வந்து மெமரி பார்க்கலாமா? இப்ப சர்வர் ஷட் டவுன் பண்ணிடலாமா? நம்ம சிபியூ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இப்ப பண்ண முடியாது. நம்ம ஷட் டவுன் பண்ணும்போது தான் டிக்ரீஸ் பண்ணணும் சிபியூ. யாஹ்! மேம் ஒரு சிபியூ டவுட் வந்து மேம். கேளுங்க. மேம் பில்டப்ப எப்படி என்ன ஆப்ஷன் காட்டுமாங்க மேம்? மெமரி ஹாட் எனேபிள் இப்ப நான் பில்டப்பே நம்ம காமிச்சேன். நீங்க எனேபிள் பார்க்கலையா? இல்ல மேம் பில்டப் சர்வர் பில்டப்பே நம்ம எனேபிள் பண்ண ஆமா. முடியும். காமிக்கும். இப்ப நீங்க சர்வர் பில்ட் அப்போ அ ஓகே. காமிச்சிடுறேன். ஓகே மேம். தேங்க்ஸ் மேம். ஓகே. ஸோ இங்க நான் சிபியூ குடுக்குறேன்னா, இப்ப சிபியூவ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்டின்னா, இங்க தெரியுதுங்களா? எனேபிள் ஹாட்டட் ஃபீச்சர். இங்க நான் எனேபிள் பண்ணிக்கலாம். இது என்ன ஓகே பண்றேன்? மேம். இப்ப நான் சர்வர் கிரியேட் பண்ண தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கவே நான் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். தேங்க்ஸ் மேம். ஓகே. பட் பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மென்ட். உங்களுக்கு அத பண்ண சொன்னாங்க. உங்களுக்கு அந்த ரெக்வயர்மென்ட் வந்துச்சுன்னா நீங்க பண்ணணும். இல்ல நீங்க அத பண்ண வேண்டாம். ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். எல்லா கம்பெனிலயும் அத பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஓகேங்க மேம். ஓகே. மேம் இப்ப இன்னொரு டவுட்டுங்க. இப்ப நம்ம ஸ்னாப்ஷாட் இருந்தா இன்கிரீஸ் பண்ண முடியாதாங்க மேம் சிபியூ ரேமும்? ஸ்னாப்ஷாட் இருந்துச்சு அப்டின்னா, அது வெர்ஷன பொறுத்து, ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி பொறுத்து. எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா அப்டின்னு கேட்டா பண்ண முடியாது. ஒரு விஷயம் நம்ப ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேஷனே எடுத்துக்கோங்க. மைக்ரேஷனே ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. ஸ்னாப்ஷாட் இது மாதிரி சான்சஸ் இருக்கு. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சான்சஸ். நீங்க இப்ப ஒரு ஆட்டோட் எனேபிள் பண்ணிட்டீங்க. உங்களால வந்து இன்கிரீஸ் பண்ண முடியல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்? உடனே ஸ்னாப்ஷாட் எதனா இருக்கா? எஃப்டி எனேபிள் ஆயிருக்கா? அப்டின்றத செக் பண்ணணும். ஓகே. ஓகேங்க மேம். ஓகேவா? பாசிபிள் இருக்கு ஏங்க மேம் ஸ்னாப்ஷாட் இருந்தா பாசிபிலிட்டி இன்கிரீஸ்? இருக்கு. எஸ். ஓகே எல்லாத்துக்கும் மேம். இருக்கான்னா இல்ல. பட் இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன செக் பண்ணணும்? ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே. இன்கிரீஸ் பண்ண முடியல என்னால. ஆட்டோ எனேபிள் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் என்னால இன்கிரீஸ் பண்ண முடியல. ஏவா இருக்கும்? ஓகே. நான் அந்த விஎம்க்கு போறேன். விஎம்ல எஃப்டி எனேபிள் ஆயிருக்கா? ஓகே. இல்ல. ஓகே. ஸ்னாப்ஷாட் இருக்கா? இல்ல. ஓகே. அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணணும். ஓகேங்க மேம். ஓகே. இது இப்படி தான் நியூ விஎம் கிரியேட் பண்ணும்போது எனேபிள் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன் இங்க. ஓகேங்க மேம். ஓகே. தேங்க்ஸ். ஸோ இங்க வந்து விஎம் இப்ப பேக் டு விஎம். இப்ப வந்து இத டிக்ரீஸ் பண்ண முடியுமா? ஹார்ட் ஆட்ல சிபியூ அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. இப்ப ஷட் டவுன் பண்ணணும். ஓஎஸ் லெவல்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அதனால உங்களுக்கு ஓஎஸ்ல காமிக்க வேணாம். த சேம் ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அதுலயும். ஓகே. ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஷட் டவுன் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ இப்ப வந்து ஷட் டவுன்ல இருந்து இப்ப பண்ணியிருக்கோமா 3ல இருந்து நம்ம 2க்கு மாத்த முடியும். ஏன்னா இந்த சர்வர் என்னவா இருக்கு? இப்ப ஷட் டவுன்ல இருக்கு. ஸோ இப்ப அதே யூசர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஷட் டவுன் பண்ணாம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதே யூசர் எனக்கு டிக்ரீஸ் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன பண்ணணும்? டவுன் டைம் கேட்கணும் சிபியூக்கு. ஓகே. இப்போ நான் 2க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். 2க்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். இங்க சேஞ்ச் ஆயிடும். ஓகே. சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப மெமரி பண்ணலாம். இதே வந்து மெமரிக்கு பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ மெமரி இது ஷட் டவுன்ல தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஹாட் ஆட் எனேபிள் பண்ண போறோம். இதுல எங்க ஹாட் ஆட் இருக்கு? மெமரி ஹாட் பிளக்ன்னு இருக்கா? இதுதான் ஹாட் ஆட் ஃபீச்சர். ஸோ இப்ப நான் இதை எனேபிள் பண்றேன். ஓகே. எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே குடுக்குறேன். இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்னால? சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. எனேபிள் பண்ணிட்டேன். இப்ப சர்வரை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ சர்வர் ஆன்லைன் வந்துடுச்சு. இப்ப நான் அகைன் வந்து எடிட் செட்டிங்ஸ் போறேன். இப்ப வந்து யூசர் வந்து எனக்கு 4 ஜிபிலேருந்து 8 ஜிபி இல்ல 6 ஜிபி மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு டவுன் டைம் தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரிசோர்ஸ் மட்டும் தான் செக் பண்ணணும். ESXiல ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. 6 ஜிபி. சர்வர் ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல இருக்கும்போதே நான் என்ன பண்ணியிருக்கேன்? இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுங்களா 6 ஜிபி? ஓகே. இவ்வளோதான். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, வெரி ஈஸியா ஹாட் ஆட் டிக்ரீஸ் நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம். டிக்ரீஸ் வந்து வெரி லெஸ். அப்போ வந்து டவுன் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். ஹாட் ஆட் ஃபீச்சர் எனேபிள் அப்படி பண்ணிட்டோம் அப்டின்னா, அத எனேபிள் பண்ணிட்டோம் அப்டின்னா, இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம ஷட் டவுன் தேவைப்படாது. நம்ப யூசர் கிட்ட எனக்கு டவுன் டைம் தாங்கன்றத கேட்கவே தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே. அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் வந்த உடனே ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் இன்கிரீஸ் பண்றோம். சர்வர் ஆன்லைன்ல இருக்கும்போதே பண்ணலாம். இது ஏன் வந்து ஆ தவிர்க்கறாங்க சில கம்பெனில ஹாட் ஆட் எனேபிள் பண்றதில்ல அப்படின்னா, ஆ சொல்றேன். லினக்ஸ் சர்வர் இது வந்து விண்டோஸ் சர்வருக்கு இந்த பிரச்சனை ஏற்படாது. லினக்ஸ் சர்வர் அப்ளிகேஷன் அதிகமா ஆகிட்டு இருக்க சர்வர் வந்து, இப்ப வந்து நான் வந்து 8 ஜிபிலேருந்து 16 ஜிபிக்கு மாத்துறேன் அப்படின்னா, இப்ப ஹாட் ஆட் எனேபிள் ஆயிருக்கு. ஹாட் ஆட் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா, நான் சர்வர ஷட் டவுன் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? இன்கிரீஸ் பண்றதுக்கு. பண்ண வேண்டாம். பண்ண வேணாம். வெரி குட். பண்ண வேணாம். நான் என்ன பண்ணலாம்? அப்படியே டைரக்ட்டா ஆன்லைன்ல இருக்கு. சர்வர் ஆன்லைன்ல இருக்கு. அந்த சர்வர வந்து யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டெவலப்பரோ இல்ல எவனோ யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சர்வர. நான் இங்க வந்து விசென்டர் லெவல்ல சேஞ்ச் பண்றேன். ஓகே. சேஞ்ச் பண்ணும்போது சில டைம்ல லினக்ஸ் சர்வர் ப்ராப்ளம் ஆகும். கிராஷ் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாம ஸ்டக் ஆக சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காகவும் இதை எனேபிள் பண்ண மாட்டாங்க. பிளஸ் செக்யூரிட்டி இஷ்யூக்காகவும் இதை எனேபிள் பண்ண மாட்டாங்க சில கம்பெனில. ஈவன் இன்கிரீஸ் பண்ணும்போது கூட மேபி கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்கிரீஸ்க்கு தான் நான் சொல்றேன். ஹாட் ஆட்னாலே இன்கிரீஸ் தான். ஓகே. ஹாட் ஆட் வந்து எனேபிள் பண்ணிருக்கோம் அப்படின்னா டவுன் டைம் தேவையில்லையா? கரெக்ட்டா? ஆமா.
எஸ் ஓகே. ஸோ இப்ப வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணும்போது சர்வர் எந்த பாதிப்பும் அடைய போறதில்ல. கரெக்ட்டா? ஏன்னா யாரும் யூஸ் பண்ண போறதில்ல அந்த சர்வர. நான் ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். நான் பண்றேன். அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண போறேன். ஆனா சர்வர் நான் ஆன்லைன்ல இருக்கும்போது ஒரு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, மெயின்லி லினக்ஸ் சர்வர்ல அந்த ப்ராப்ளம் ஏற்படும். அதுக்காகவும் பிளஸ் செக்யூரிட்டி இஷ்யூக்காகவும் நெறைய கம்பெனில இந்த ஹாட் ஆட எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே காட் இட். ஓகே. ஸோ உங்களுக்கு எதனா கொஸ்டின் வந்துச்சுன்னா இன்டர்வியூல கூட நீங்க இந்த 2 ஆப்ஷன் சொன்னீங்கனாலே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க உங்க ஆன்சர்ல. ஓகே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்டட் ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ண முடியும்? சிபியு மெமரி இன்கிரீஸ் பண்றதுக்கு டவுன் டைம் இல்லாம. இது ஸ்டோரேஜ் இது பண்ண முடியாதுல்ல இதுல? ஹார்ட் டிரைவ்ல இல்ல ஏதாவது சேஞ்சஸ்? இல்ல ஸ்டோரேஜுக்கு இதுக்கு நீங்க இல்ல ஹார்ட் கம்பேர் அத பண்ணலாமே. ஸ்டோரேஜ் நம்ம ஷட் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஷட் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படுறது எப்போ அப்படின்னா, அது சில கான்செப்ட் இருக்கு. அது நான் இங்க எடுத்துட்டு வரல. பட் நான் அத நெக்ஸ்ட் செஷன்ல எடுக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் எப்படி இன்கிரீஸ் பண்றது? ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி ஆட் பண்றது? அப்படின்றத நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். லைவ்ல ஆட் பண்றது. எஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நம்ம மெமரி குறைச்சிடலாம். 4 ஜிபிக்கு. ஓகே. ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல மேம், நோ டவுட்ஸ். ஓகே. கிளியரா உங்களுக்கு ரிசோர்ஸ் எப்படி இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வந்து ஹார்ட் ஃபீச்சர்னால என்ன பெனிஃபிட், அது எப்படி பண்றது, எதனால அது இருக்கு அப்படின்றது கிளியரா? எஸ் கிளியர். கிளியர் ஆச்சா? ஓகே குட். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கை வந்து எஸ் அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் கண்டிப்பா. அதுவும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க பண்ணக்கூடியது தான். நம்ம அது வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஹார்ட் ஓகே. டிஸ்க் அண்ட் நெட்வொர்க் கார்டு எப்படி அடாப்டர் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத அதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் செஷன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஆக்சுவலா ஒரு டவுட். யா இப்போ நம்ம கேளுங்க. பண்ணது வந்து விஎம் லெவல்ல நம்ம பண்ணோம். ம். ஓஸ்ட் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ண முடியுங்களா? ஓஸ் லெவல்ல இப்போ பண்ணலாம். ரேம் அதுக்கான ஒரு சர்டைன் இருங்க. கரெக்ட். நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ESXi வாங்கியிருக்கேன். டெல்லு கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேவா? நான் வந்து ஒரு 8 ஜிபி ரேம்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 8 ஜிபி ரேம்ல வாங்கியிருக்கேன். ஒரு 2 விஎம் தான் யூஸ் பண்றேன். எனக்கு ஃபியூச்சர்ல வந்து மேபி எனக்கு நிறைய விஎம் தேவைப்படும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, அவன்கிட்ட வந்து சொல்லி அப்கிரேட் பண்ணுவேன். பட் ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும். அப்படி நம்மளுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சு விஎம்க்கு அப்படின்னா, வேற ஒரு ESXi தான் ஆட் பண்ண முடியும். ஓகே. வேற ஒரு புது ESXiய கொண்டுட்டு வரணும் இந்த கிளஸ்டருக்கு. புதுசா வாங்கணும். ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணணும் புதுசா நம்ம. ஓகே. இப்ப மெமரி சேஞ்ச் பண்றதுக்கோ, இல்ல கோர் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்றதுக்கோ, டவுன் டைம் தேவைப்படுமா அப்படின்னா, ஆமா கண்டிப்பா தேவைப்படும். இதுவே பிசிக்கல் டிஸ்க். நான் இப்ப பேசுறது வந்து பிசிக்கல் டிஸ்க். பிசிக்கல் டிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ESXiல குடுக்குற டிஸ்க். ஓகேவா? ஓகே. ESXi குடுக்குற லோக்கல் டிஸ்க நான் சேஞ்ச் பண்ணணும். அது ஃபெயில் ஆயிடுச்சு ஒரு டிஸ்க். அத நான் புது டிஸ்க் போடணும் அப்படின்னு எனக்கு வந்து நான் டெல்லுக்கு கேட்கிறேன். டெல் எனக்கு வந்து சைட்ல வந்து பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு டவுன் டைம் தேவையா அப்படின்னா தேவையில்ல. ஏன்னா அதுக்கு ஹாட் ஆட் இருக்கு. இதுவே மெமரியோ இல்ல சிபியூயோ எனக்கு கோரோ ஏதோ ஒண்ணு வந்து மெமரியே வச்சுக்கோங்க. மெமரி அந்த ஒரு ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து லாக் ரைஸ் பண்றேன். எனக்கு வந்து
மாத்தி குடுங்க, இன்டர்வென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ சர்வர் ஷட் டவுன் பண்ணணுமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணி தான் ஆவணும். விஎம் எல்லாம் மைக்ரேட் பண்ணி, ப்ராப்பரா மைக்ரேட் பண்ணி, அந்த ESXi சர்வர ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணணும். அப்புறம் தான் அந்த இன்டர்வென்ஷனே அவங்க டேக் பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா நம்ப க்ளோஸ் பண்ணிடலாம் செஷன். நான் தேரிக்கு கால் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன். No doubts. You can close. Clear ஓகே, ஆயிடுச்சுண்ணா. ஃபைன். சரி, முடிஞ்சிருச்சு. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். முடிஞ்சிருச்சு. ஓகே. ம். ஓகே கஸ், தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, see you. பை பை. தேங்க்யூ அர்ச்சனா. தேங்க் யூ. Thank ஸ்ரீ, நீங்க மட்டும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் இருங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ற வரைக்கும். ஓகே ஓகே அர்ச்சனா. தேங்க்ஸ் அர்ச்சனா.